ஒரு சாதாரண இசைக்கலைஞராக தொடங்கிய ஒருவரது பெயர், எங்க அண்ணன் தான் இதை அடிக்கடி சொல்லுவார், கனடா நாட்டில் ஆண்டாரியோ மாகாணத்தில் அல்லா ரக்கா ரகுமான் என்று ஒரு தமிழனுடைய பெயரை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திற்கு, ஒரு தெருவிற்கு ஒரு தமிழனுடைய பெயரை ஏஆர் ரகுமான் என்று அவருடைய பெயர் வைக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த சினிமா வீரியம் மிக்க மனிதர்களை, அந்த சினிமாவை நேசிக்கக்கூடிய மனிதர்களை, இந்த சினிமா மீது அர்ப்பணிப்பு உள்ள மனிதர்களை மிகப்பெரிய இடத்திற்கு செல்கிறதுன்னு சொல்லுவாங்க. சார், இந்த ரத்த கண்ணீர் படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துட்டு போன ரத்த கண்ணீர் படம், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சீன் இருக்கும் அந்த படத்துல. எம்என் ராஜம் அம்மா இந்த தருணத்தை, இந்த அனுபவத்தை பகிர்றாங்க ஒரு இன்டர்வியூல. எம்என் ராஜம் அம்மா இந்த தருணத்தை பகிர்றாங்க. அவங்க காந்தான்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. எம்ஆர் ராதா சார், அவர் ரொம்ப நக்கல் பிடிச்சவர் எப்பயுமே. எம்ஆர் ராதா சார் அவரு தொழுநோயாளியா இப்படி வரணும், தொழுநோயாளியா வந்து காந்தான்ற அந்த விலை மதுவாக இருக்கக்கூடிய காந்தாவை போய் அணுகணும். இப்ப அவங்க தொழுநோயாளியா இருக்கிறதுனால அவரை வந்து உதச்சி அங்கிட்டு போன்னு சொல்லணும். இது காட்சி. இவர் நடிகவேல், அந்த காலத்திலேயே சூப்பர் ஸ்டார் அவர். இப்போ எம்என் ராஜம் அம்மாவுக்கு ஒரு பெரிய தயக்கம், நான் எப்படிங்க அவங்களை உதப்பேன், அவர் எவ்வளோ பெரிய நடிகர், நான் எப்படி அவங்கள உதப்பேன். இப்போ அவர் வர்றாரு, இவங்களுக்கு உதைக்கிறதுக்கு ஒரு தயக்கம், மாட்டாங்க, நான் உதைக்க மாட்டேன், அவரு பெரிய நடிகர், நான் எப்படி உதைப்பேன். கால் எடுத்துட்டு போறாங்க, உதைக்க மாட்டாங்க. இப்போ டைரக்டர் வந்து சொல்றாரு, ஒன்று பண்ணலாம், ஏன்னா ஷார்ட் அதிகமாக போயிட்டே இருக்கு, ஒன்று பண்ணலாம் சார், நீங்க வர்ற மாதிரி வாங்க, அவங்க காலை தூக்குற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம், நீங்க வர்ற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம், அப்புறம் அவங்க உதைக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம், நீங்க அந்த பக்கம் போய் உழுகிற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம், எல்லாம் சேர்த்து போட்டு அவங்க உங்களை உதைச்ச மாதிரி நம்ம ஒரு காட்சியை முடிச்சிடலாம் சார். எம்ஆர் ராதா சொன்னார், டேய் காசு கொடுத்தவனை ஏமாத்தாங்களா, எம்ஆர் ராதா அவரோட காசு கொடுத்தவனை ஏமாத்தாதீங்களா, நான் வாங்குற காசுக்கு நான் வாங்கணும், அவ வாங்குற காசுக்கு அவ உதைக்கணும், காசு கொடுத்தவனை ஏமாத்த கூடாதுன்னு சொன்னதுனால தான் அவர் நடிகவேலா இருந்தார். எம்ஆர் ராஜம் அம்மா சொல்றாங்க, கிட்டத்தட்ட 17 டேக் அந்த டேக் போச்சு, 17 முறையும் ஒவ்வொரு முறை அவரை 4-5 வாட்டி நான் உதஞ்ச, கிட்டத்தட்ட 40 வாட்டி 50 வாட்டி அவர் வாங்கி கீழே போய் விழுந்து அவருக்கு திருப்திகரமாக வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த டேக் ஓகேன்னு அவர் சொன்னாரு. அதனால்தான் அவர் நடிகவேல் என்று எல்லாராலும் போற்றப்பட்டாருன்னு எம்என் ராஜம் அம்மா சொன்னாங்க. இந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, வேலை மீது நம்ம கொண்டு வந்த அர்ப்பணிப்பு. சார், சிவாஜி கணேசன் சார் வந்து எத்தனை பேர் சொல்றாரு, ஏன் நடிகர் திலகம்னு போராட்டம், அப்படி அவரை வந்து ஏன் ரோல் மாடலா இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிவகுமார் சார் ஒரு சம்பவம் பதிகிறார் அவரை பத்தி. திருமால் பெருமைன்னு ஒரு படம், நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தை. திருமால் பெருமை, அந்த படத்துல ஒரு காட்சியை ஆந்திரால எடுக்கிறாங்க. ஆந்திரால ஒரு கோயில் எடுக்கிறாங்க, பழமையான ஒரு கோயில் எடுக்கிறாங்க. அந்த புல் இருக்கும்ல, அந்த லான், கோயிலில் இருக்கக்கூடிய லான்ல வந்து மனித கழிவுகளா இருக்கு, சுத்தமா இல்லை. நம்ம ஊர்ல தான் அந்த கோயிலில் இந்த வேலையெல்லாம் பார்ப்பான், கரெக்டா? அப்ப அந்த கோயிலே சுத்தமா இல்லை, அந்த இடத்துல ஷூட் வைக்கிறாங்க. இப்ப திருமாலா சிவகுமார் நடிக்கிறாரு, அவருடைய அடியாரா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிக்கிறாங்க. அது ஒரு காட்சி எப்படின்னா, பெருமாளினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டிய அடியார் என்ன பண்ணணும்னா முட்டிக்கால் போட்டு படுத்து அந்த மெட்டிய காலில் இருந்து வாயால கலட்டுற மாதிரி ஒரு காட்சி, வாயால காலில் இருக்கக்கூடிய மெட்டிய கலட்டுற மாதிரி ஒரு காட்சி. இப்ப அந்த இடம் அசுத்தமா இருக்கு. இயக்குனர் சொல்றாரு, சார் இந்த காட்சி இப்படி வைக்க வேணாம், ஒண்ணு பண்ணலாம், கையில கலட்டுற மாதிரி வச்சிடலாம், அவர் காலை தூக்கட்டும், நீங்க கையில கலட்டுற மாதிரி. நடிகர் திலகம் அவர் சொல்லியிருக்காரு, புராணத்தின் பிரகாரம் எப்படி இருக்கு, திருமால் புராணத்தின் பிரகாரம் எப்படி இருக்கு, புராணத்தின் பிரகாரம் வாயில கலட்டுற மாதிரி தான் சார் காட்சி இருக்கு. அப்படின்னா அப்படிதான் காட்சி வைக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு புராணத்தெல்லாம் மாத்தக்கூடாது, அப்படியே தான் காட்சி இருக்கணும் என்று சொல்லி அந்த அசுத்தமான இடத்திலும் கூட அந்த காட்சியை நடித்து காமித்ததால் தான் அவர் நடிகர் திலகம் என்று காலம் முழுவதும் பேசப்படுகிறார் என்று சிவகுமார் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்றாரு. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்ல ஒரு வேலை, இந்த வேலை தான் நம்மளுடைய அடையாளம், இந்த வேலை தான் நமக்கான உணவை தருகிறது, உடையை தருகிறது, அடையாளத்தை தருகிறது. நமக்கான பொண்ணே வேலைதாசர் தெரியுது, கரெக்டா? பொண்ணே வேலைதாசர். நான் இப்போ லவ் மேரேஜ், எங்கள் அண்ணனுக்குலாம் தெரியும் லவ் மேரேஜ். எங்கள் மாமனார்கிட்ட போய் முத சார், அன்பு சார் பொண்ணு கேட்குறோம், மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு அப்படின்னாரு. பேசிகிட்டு இருக்கேன், பேச்சாளராக இருக்கேங்க அப்படின்னேன். பேச்சாளரா? சன் டிவியில் பேசிகிட்டு இருக்கேங்க, பேச்சாளராக இருக்கேன். பேச்சாளராக இருக்க, சரிப்பா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற அப்படின்றாரு. சாப்பாட்டுக்கு என்ன, நான் அவமானப்பட்டதில் அண்ணனுக்கு எவ்வளோ சந்தோஷம். சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுறேன்னாரு. இல்லைங்க, பேசுவோம், சன்மானம்லாம் வரும். இப்போ அன்பு சார் மாதிரியான நல்ல மனிதர்கள்லாம் நம்மளை அழைப்பாங்க, இந்த மாதிரியான சன்மானங்கள் வரும் சார். அப்போ வாயை வாடகைட்டு விட்டுருக்கேன்னு சொல்லு அப்படின்றாரு. வாயை வாடகை விட்டுருக்கோமா?
நம்ம ஊருக்குள்ள மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வேலை என்னப்பா பண்ணுன்னா, இப்ப 2 வகையான திரைப்படங்கள் வருது கரெக்டா? வேலையிலே 2 வகையான வேலை இருக்கு. ஒன்று கடமையை செய்வது, இன்னொன்று கடமைக்கு செய்யறது. வேலைகள் எந்த வேலை எடுத்தாலும் 2 வகையாக அதை செய்யலாம். கடமையை செய்யறது, கடமைக்கு செய்யறது. எங்கள் ஊர் மதுரை. இந்த மதுரையில் 100 நாள் வேலை திட்டம்னு ஒரு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. நிறையா கிராமங்களில் அந்த திட்டம் நீங்கள் பார்த்துருக்கலாம். 100 நாள் வேலை திட்டம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருந்தான், குழி தோண்டிகிட்டே வந்தான். குழியை தோண்டிகிட்டே வந்தான். பின்னாடி இருந்து ஒருத்தன் அந்த குழியை மூடிக்கிட்டே வந்தான். ஒருத்தன் தோன்றான், ஒருத்தன் மூடுறான், தோன்றான் மூடுறான். 1 கிலோமீட்டருக்கு இப்படி பண்ணிகிட்டே இருந்தானுங்க. நான் போய் கேட்டேன், 2 பேரும் என்னடா பண்ணுறீங்க? ஒருத்தர் குழியை தோன்ற, ஒருத்தர் மூடிட்டு இருக்க, என்னடா பண்ணுறேன்னு. அவன் சொன்னா, ஐயா நாங்கள் 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்தோம். என் வேலை குழியை தோன்றது, நடுவில் ஒருத்தன் மரம் நடணும், 3வது ஒருத்தன் குழியை மூடணும். இந்த மரம் நடுறவே இன்னைக்கு லீவு, அதுக்காக நாங்கள் எங்கள் வேலையை பார்க்காம இருக்க முடியாதுங்க. நான் குழியை தோண்டுவேன், குழியை மூடுவேன், எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு போவோங்க. இது கடமையை செய்யறது, இது கடமைக்கு செய்யறது. ஒரு வேலையை கடமைக்கு செய்யறது. ஏதோ எல்லாரும் சினிமா எடுக்கிறாங்கப்பா, நாங்களும் ஒன்று எடுத்து வைப்போம்ப்பா அப்படி எடுக்கிற மாதிரி கடமைக்கு செய்யறது. இன்னொன்று இருக்குங்க, கடமையை செய்யறது. அது என்னப்பான்னா, ஒரு சிற்பி, அந்த சிற்பி என்ன பண்றாரு, பாவை விளக்குன்னு ஒரு சிற்பத்தை செய்யறாரு. நீங்க அந்த பாவை விளக்கு சிற்பம் பாத்தீங்களா? இப்படி வச்சு இப்படி பொட்டு வைக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். பாவை விளக்குன்னு ஒரு சிற்பம் செய்யறாரு. இந்த சிற்பத்தை பார்க்கறதுக்காக கோயில் தர்மகத்தா வராரு. 2 சிற்பம் அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி 2 சிற்பம் இருக்கு. இப்போ அவர் கேட்கிறாரு, ஒரு சிற்பம் தானே வைக்கணும், எதுக்கு 2 சிற்பம் செஞ்சீங்க? இல்லைங்க, அது சிதிலம் அடைஞ்சிருச்சு, அதுக்காக நான் இன்னொரு சிற்பம் செய்யறேன். அவர் அப்படியே பாக்குறாரு, சிதிலம்லாம் இல்லையே, லல்லா தானே இருக்கு, இது என்ன சிதிலம் அடைஞ்சிருச்சு, லல்லா இருக்கு இப்ப மூக்கு மொழியோட, இதுல என்ன சிதிலம்? இல்ல, இந்த பாவி விளக்குல பின்னாடி பெண்கள் கூந்தல் பின்னுவாங்க. 3 முடிப்பு போட்டு, பெண்களுக்கு தெரியும், 3 முடிப்பு போட்டு கூந்தல் பின்னினா முடிக்கும் போது 3 முடியா முடிக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு, முடிக்கும் போது 2 முடி போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ இந்த தர்மகத்தா கேட்கிறாரு, இந்த சிலை செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 8 மாசம் ஆச்சு. இந்த சிலை மறுபடியும் செய்யறதுக்கு 8 மாசம் ஆச்சு. இதை எங்க வைக்க போறீங்க? கோயில் கோபுரத்துல 80வது அடியில இந்த சிலையை வைக்க போறேன். இந்த தர்மகத்தா சிரிச்சுக்கிட்டே கேட்டார், அறிவு இருக்காயா உனக்கு? அறிவு இருக்காப்பா? கோயில் கோபுரத்துல 80வது அடியில இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூந்தல்ல 3 முடிப்பு போட்டிருக்கா, 2 முடிப்பு போட்டிருக்கான்னு யாருக்கு தெரியும்? இதுக்காக நீ இன்னொரு 8 மாசம் செலவழிச்சு இன்னொரு சிற்பத்தை செய்வியா? இது யாருக்கு தெரிய போகுது? இது யாருக்கு தெரிய போகுதுன்னாரு. அவர் சொன்னார், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமேங்க. நான் ஒவ்வொரு முறை இந்த கோவிலை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் என்னுடைய வேலை இன்னும் பூரணம் ஆகவில்லை என்கிற ஒரு உணர்வு எனக்கு தெரியுமே. நான் அடுத்தவர்களுக்காக வேலை செய்வதில்லை, நான் எனக்காக வேலை செய்கிறேன். எவன் ஒருவன் தனக்காக ஒரு படைப்பை உருவாக்குகிறானோ அவனுடைய படைப்பு நிதர்சனமான முறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும். அப்படி ஆன ஒரு படைப்பை இவர்கள் தர வேண்டும், கிளாப்ஸ் அண்ட் லைட்ஸ் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் கைத்தட்டுகளோடு இந்த நேரத்தில் அவர்கிட்ட வேண்டிக்கும். சார், இந்த டெடிகேஷன் இருக்குல்ல, வேற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகும் சார். இண்டிவிஜுவலா ஒரு படம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த படத்தினுடைய தனித்தன்மை இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் தனித்தன்மையோடு இருக்கக்கூடிய படங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையும். கடைசி விவசாயி படம் எல்லாருக்கும் பிடிக்கும்ல, கடைசி விவசாயி. ஒவ்வொருத்தருக்கும் அதில் ஒவ்வொரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கரெக்டா சார்? கடைசி விவசாயி படத்தில் இப்போ சில பேருக்கு அந்த தாத்தாவினுடைய கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஜட்ஜு மேடத்துடைய கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ரேச்சல் மேம், ஜட்ஜு மேடத்துடைய கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு விஜய் சேதுபதியினுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த கடவுளை பற்றி சில புரிதல்களோடு இருக்கிறவங்கள இந்த சமூகம் பைத்தியக்காரனாவே பார்க்கும். அவர் ஒரு கட்டத்தில் டீ கடையில் கேட்பாங்க, எங்கிருந்துப்பா வரேன்? பழனியிலேருந்து வரேங்க அப்படின்னு ஒரு காட்சி வைப்பாரு. பழனியிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவார். பழனியிலேருந்து யார் யார் வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. விஜய் சேதுபதி சொல்லுவார், நானு, முருகன், பில்கேட்ஸ் அப்படின்னாரு. அந்த காட்சி ஞாபகம் இருக்கும். பில்கேட்ஸ் இப்போ அவங்களால பில்கேட்ஸும் உன் கூட வந்தாரு, முருகன் வந்தாருன்றதை நம்பிடுவாங்க. ஏன்னா பில்கேட்ஸ் தானே காசு இருக்கு, பில்கேட்ஸும் உன் கூட வந்தாரு அப்படின்னு ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இந்த கடவுளை பற்றிய ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி அதில் ஒரு சீன் வச்சிருப்பாரு. அப்படி பாறை மேலே ஏறி விஜய் சேதுபதி நிற்பாரு, திடீர்னு மறைஞ்சிருவார், திடீர்னு அவர் இல்லாமல் போயிடுவார். இந்த தாத்தா சொல்லுவாரு, அவன் மயிலா மாதிரி பறந்துட்டான்ப்பா அப்படின்னு. இந்த இறைவனை பற்றிய புரிதலை சொல்லக்கூடிய ஒரு படமாக இந்த கடைசி விவசாயில அந்த காட்சியை வச்சிருந்தாங்க. கண்ணதாசன் ஐயா தான் சொல்லுவாரு, இந்த இறைவனை எப்படியா புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டாங்க. ஆன்மீக சொற்பொழிவறனால இந்த படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு சில விஷயம் நமக்கு ஞாபகம் வரணும். ஒரு படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு சில விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்தணும். கண்ணதாசன் ஐயா தான் சொன்னார், இறைவன் யாருப்பான்னு கேட்டாங்க.
பூஜ்ஜியத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை போக்கி வைப்பான் ஒருவன், அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே சூடு வைத்து நெருப்புக்குள்ளே குளிர்ச்சி வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இவ்வுலகில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன். கண்ணதாசன் ஐயா அந்த பாட்டை முடிச்சிருப்பார்.